நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் ப்ராம்ப்டிங்க்கு ஜிபிடியில் அதாவது ஓப்பன் ஏயில் லான்ச் பண்ண 3 மாடலுக்கும் எப்படி அது வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிபிடி 4.1 இது வந்து முந்தானேத்த வந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் O4 மினி மீடியம், O4 மினி ஹை. ஸோ இது 3 வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி பிஹேவ் பண்ணுறதுனா ஃபஸ்ட் எடுத்தோன்னா 4.1 போடுவோம். ஜிபிடி 4.1 ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷனு. இதில் வந்து நான் கொடுக்குற ப்ராம்ப்ட்டு ஒன்றுமே இல்லை, இதுதான். ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு விஷுவலைஸ் a ரெட் பால் பவுன்சிங் இன் a ஸ்பின்னிங் ஹெக்ஸகன். சிமுலேஷன் will include gravity and friction and the ball should bounce realistically off the rotating walls. ஸோ ஒரு ஹெக்ஸகன் சுற்றும், அதுக்குள்ளே ஒரு பால் சுற்றிட்டு இருக்கணும். பட் அது கிராவிட்டி ஃப்ரிக்ஷன்லாம் கரெக்டாக ஒபே பண்ணும் அப்படின்ட்டுருக்கோம். இந்த மாடல் கொடுக்குறோம், ரன் பண்ணுறோம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இதை வந்து ஆக்சுவலாக ரைட் மோட்லேயே கொடுத்துட்டு ஐம் ரைட்டிங் இட். ஓகே கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் மார்னிங்கே ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், அப்போ ரெக்கார்ட் பண்ணல. சரி இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்டா இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் மட்டும் தேவை உனக்கு? சும்மா விட்றா. காலையில் நீ ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் சொல்லவே இல்லையே, புதுசாக கொண்டு வந்திருக்கான். சரி, பை கேம் யூஸ் பண்ணுறான், நம்பை யூஸ் பண்ணுறான், ஏதோ ஒன்று நீ யூஸ் பண்ணு, ஆனால் எனக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகணும், அவ்வளோதான். எழுதிட்டேனா? எழுதிட்டான். இப்போ போய் இதை அக்செப்ட் பண்ணிட்டு டெர்மினல் போயிட்டு நேராக நம்ம இந்த பிப் இன்ஸ்டால் ரெக்குயர்மெண்ட்ஸை டைப் பண்ணிட்டு, ஓகே இப்போ என்னென்னா பைத்தான், என்ன ப்ரோக்ராம் நேமு, பவுன்சிங் பால், இதை போடுறோம். என்னடா வந்தோன்னு ஓடி போச்சு. இதை அப்படியே பிளாக் பண்ணி என்னது கண்ட்ரோல் எல் ஃபிக்ஸெட், அதுதான் பிரச்சனையை சரி பண்ணு அப்படின்ட்டாச்சு. பார்த்தீங்களா, எடுத்தோடனே தப்பு பண்ணி வச்சுருக்கான் அந்த பையன். சரி, என்ன தப்பு பண்ணால் நான் படிக்க போகிறதில்ல. இப்போ இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓடிட்டுருக்கு. ஆனால் என்னென்னா ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி அவுட்புட் மாறுது. சரி, இது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், புது ப்ரோக்ராம் ஒன்று எழுதுவோம். அதுக்கு நியூ சேட் கொடுத்து, இப்போ நியூ சேட்டில் வந்துட்டு நம்ம இதை கொடுத்து, ஆனால் இப்போ என்னென்னா மாடலை மாற்ற போகிறோம். ஜிபிடி 4.1லேருந்து O4 மினி மீடியம் இதை கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். போன வாட்டி குடிச்சிச்சாட் எதுவும் குடிக்கல. ஓகே கொடுத்து ரைட் கொடுத்து ரன். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டே ஏற்கனவே எழுதிட்டேன்னு சொல்லாத, புது ஃபைலில் எழுத ஆரம்பி. ஓகே, புது பைத்தான் ஃபைலில் போய் பண்ணுறா, ஏன்டா இருக்கிறதே டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டேன். ஸோ இவன் புது பைத்தான் ஃபைலில் எழுத போகிறான். இப்போ புது டெர்மினல் போய் இதை ரன் பண்ணும். பால் O4 மினி மீடியம். ஓகே, இது இப்படி ஓடிட்டுருக்கு. ஏற்கனவே வந்தது எப்படி ஓடிட்டுருக்கு, இது இப்படி இருக்குது. அதை விட இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா மதியத்துக்கு இதுக்கு இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. மதியம் டெஸ்ட் பண்ணப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு. ஓகே, இப்போ 3வது மாடல் போகிறோம். அது என்ன மாடல்? O4 மினி ஹை. இதுக்கு போகிறோம். இதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்க போகிறோம்? இப்போ என்ன சார் பார்ப்போமா? ஸோ 2 மாடல் பண்ணியாச்சு. 4.1 அப்புறம் மினி மீடியம். O4 மினி மீடியம், இதுதான் O4 மினி மீடியம், இது 4.1. நேம் மேலே கொடுத்துருக்கணும். இது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு எதுவும் தெரியல. ஏன் நம்ம எதுவும் தப்பாக பண்ணிகிட்ருக்கோமா? O4 மினி ஹை. ஓகே, காப்பி. இங்கே வந்துட்டு நியூ ஃபைல், இதையும் ரன் பண்ணிவிடுமா? டேய் என்னங்க காலைல ஒரு மாதிரி பிஹேவ் ஆகுது, இப்போ ஒரு மாதிரி பிஹேவ் ஆகுது. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? கமான் கைஸ், என்னடா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்? வெரி ஓகே கைஸ், அவ்வளோதான் பாருங்கள். இது ஒன்று, இது ஒன்று, திரும்ப எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரன் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஹை ரன் பண்ணுவோம். இது வந்து ஃபெயிலியரு. ஏன் இப்படி பண்ணான்னு தெரில. காலில் இது ஒழுங்காக இருக்காச்சுங்க. பைத்தான் பவுன்சிங் பால் O4 மினி மீடியம், இது வந்து O4 மினி மீடியம். ஓகே, இது பவுன்சிங் பால் ஹெக்ஸகன் 4.1. இதுதான் ஃபஸ்ட்டு 4.1 அதோடது வித்தியாசமாக இருக்குது.
சரி, நம்ம என்ன பண்ணுவோம், புது சேட்டில் போய்ட்டு கிராக்கில் கேட்டு போமா. கிராக்கும் லான்ச் ஆகிருக்கு, அது யாரும் அதிகம் கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம கவர் பண்ணுவோம். இங்கே போய்ட்டு எங்கடா கிராக்கு, காசு கேட்காதரா, காசு கேட்டால் நான் ஓடிடுவேன். பீட்டா 1x கிரெடிட் எடுக்கிறானே, ஃப்ரீயாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். சரி, நான் தனியாக கவர் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த கம்பேரிசன் எப்படி இருக்குது? ஆனால் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. மார்னிங் பண்ணப்போ வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது. மார்னிங் பண்ணதை நான் காட்டுவோம் உங்களுக்கு. இது வந்து 4-1. சரிங்களா, அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. இது வந்து 4-1, அதுக்கப்புறம் O4 மினி மீடியம், 4 மினி ஹை. இது எப்படி பே ஆகுது பாருங்கள். இது நல்லா தான் இருந்துச்சு. நான் இப்போ பண்ண டெமோ மட்டும் ஏன் சொதப்புச்சு தெரில என்னென்னு. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பே ஆகுது. O4 மினி, ஓகே, O4 மினி மீடியம், இது எப்படி பே ஆகுதுங்க இல்லைங்க. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி பே ஆகுது, ஒவ்வொரு டைமும் ஒரு மாதிரி பே ஆகுது. ஓகே கைஸ், நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். 1 வீக் ஃப்ரீ. மேபி நீங்கள் இதை சேட் இன்டர்ஃபேஸே யூஸ் பண்ணிங்க, வின்சாஃப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறப்ப சேட் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதில் அப்படியே சேட்டில் வரதை தூக்கி ஒரு பைத்தான் ஃபைலாக போட்டு தனியாக ரன் பண்ணிங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலைன்னா இது மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். 3 மாடலும் இப்போதைக்கு ஃப்ரீயாக தரானுங்க. ஒன்று வந்து GPT 4.1 ஃப்ரீ சொன்னாங்க. இது ரெண்டுமே ஃப்ரீக்கு வருதான்னு தெரில, அது மட்டும் செக் பண்ணிங்க. மற்றபடி அதுதான், இதுதான் நான் காமிக்க நினச்சது. கிராக்கோட இது டெமோ ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.